இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மடி ஆச்சாரமாக இருப்பவர்கள் வெளி உணவுகளை உட்கொள்வதில்லையே, இது ஏன்? இது ஒரு கேள்வி. இது போக இன்றைய இந்த நவீன யுகத்திலே இது போன்ற விரதத்தினை கடைபிடிப்பது சாத்தியம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கார். நிச்சயமாக அது சாத்தியம்தான், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவா இல்லையா, அதுபோல இவ்வாறு நான் வெளி உணவுகளை உட்கொள்வதே இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு, ஒரு விரதத்தோடு, அதாவது இது பரா அன்னம்னு சொல்லுவா. பரா அன்னம்னு சொன்னா, பர அப்படின்னு சொன்னா வெளியில சாப்பிட்றது இல்லை. வெளியில இதுல நீங்க ஜாதி மத பேதத்தை பார்க்கக்கூடாது. ஜாதி மத பேதத்தை பற்றி பேசவே இல்லை. இவர்களுடைய உறவினர்களாகவே இருந்தாலும் கூட அந்த உறவினர்கள் இல்லத்திலே கூட சென்று சாப்பிட மாட்டார்கள். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அந்த பரான்னம் கூடாது அப்படிங்கிறதுல அந்த ஒரு விரதத்தினை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். சார், இதெல்லாம் சாத்தியம்தானான்னு சொன்னா நிச்சயமாக சாத்தியம்தான். ஒரு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்றார் போல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, வீட்டில இருந்தே சமைக்கிறதுக்கு, தானே சமைச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான அந்த பொருள்லாம் கையில் வச்சுட்டு இருப்பா. இது போக இல்லை கொஞ்சம் ஷார்ட் டைமாக தான் போயிட்டு வர போறா, காத்தால போயிட்டு ராத்திரி வந்துடுவான்னு சொன்னால் இந்த அவல் போன்ற ஒரு சில பண்டங்களை வீட்டிலிருந்தே எடுத்துக்கொள்வார்கள். அந்த மாதிரி எடுத்துட்டு அதையே கலந்து வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவா. வெளியில எங்கேயுமே சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருப்பா. இதுல மடி ஆச்சாரம் அப்படிங்கிற அந்த பேச்சிற்கு இடமே இல்லை. மடி ஆச்சாரம்னு சொல்றதை விட மடி ஆச்சாரம் என்பது பூஜா நேரத்தில் மட்டும்தான் பாப்பா. மடியோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சுத்தமா இருக்கிறான்னு பேரு. அதாவது இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே, அதாவது மடி ஆச்சாரம் என்கின்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சில பிரிவினருக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா நினைச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி எங்குமே சொல்லப்படவில்லை. எல்லோருமே கண்டிப்பாக மடி ஆச்சாரம் பார்க்க வேண்டும். மடி ஆச்சாரம்னா என்ன தெரியுமா? முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது சுத்தபத்தமாக இருப்பது அப்படிங்கிறது தான். சுத்தமா இருக்கணும். காலையில எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணி இருக்கணும். நன்றாக ஸ்நானம் பண்ணி அந்த உலர்த்திய ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். நன்னா அதை துவைச்ச ஆடைகளை, நன்றாக துவைத்து உலர்த்தி வைத்த ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். நல்லா வெயில்ல காய வச்ச ஒரு ஆடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஆடையில எந்த கிருமியுமே இருக்காது தானே. அப்படி ஒரு சுத்தபத்தம் பார்ப்பதைத்தான், ஒரு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதைத்தான் நாம் மடி ஆச்சாரம் என்கின்ற வார்த்தைகளால் குறிப்பிடுகிறோம். சரி, இதெல்லாம் விட்டுடலாம். ஏன் சார் இவர்கள் வெளியில சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். நம்முடைய உடம்பிலே உணர்வினை தருவதே இந்த உணவு தான். சாப்பிடலன்னா உடம்புல எப்படி சூடு சொரணங்கிறது இருக்கும். ஒரு சொரணை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, உப்பு போட்டு சாப்பிட்றானா பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இல்லையா. அப்போ உப்பு போட்டு சாப்பிட்டாதான் உடம்புல சூடு சொரணை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோன்னும் பொழுது அந்த உணவு என்பதுதான் நமக்கான உணர்வினை தருகிறது. இந்த உணவிலே சமைக்கின்றவர்களுடைய உணர்வு கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு உணவினை சமைப்பவர்கள் எந்த மனநிலையிலே இருக்கிறார்களோ அந்த மனநிலையானது அவர்கள் சமைக்கின்ற உணவிலும் இடம் பிடித்திருக்கும். அந்த உணவினை எவர் ஒருவர் சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய உடம்பிலே இவர்களுடைய அந்த மனநிலையினுடைய தாக்கம் என்பது வெளிப்படும்னே சொல்றார். இப்ப நம்ம வீட்டிலே எடுத்துப்போமே, அம்மா ஒரு சோகமான மனநிலையில இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த சோகமான மனநிலையோடு ஏதோ ஒரு மன வருத்தத்தோடு அவர்கள் சமைத்து போடும் பொழுது அந்த சாப்பாடானது ருசிப்பதே இல்லை. அதுல ஏதோ ஒரு சோகம். ஒரே மாதிரி தான் சமையல் இருக்கும், ஒரே அளவு தான் உப்பு போட்டிருப்பா, ஒரே அளவு தான் எல்லாமே வச்சிருப்பா. எல்லாமே சரியா இருந்தா கூட, எதையும் மறக்காமல் சரியாக செய்திருந்தால் கூட அந்த உணவின் மூலமாக அதை சாப்பிடும் பொழுது ஒரு எனர்ஜிங்கிறது கிடைக்காது. அதே அம்மா ஒரு நல்ல எனர்ஜியோட, ஒரு நல்ல மனநிலையோட ரொம்ப சந்தோஷமா சமைச்சு போடும் பொழுது இவர்களுக்கும் அந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி என்பது இவர்களுடைய உடம்பிலே இடம் பிடிக்கும். இதனால்தான் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லி கொடுத்துருப்பான்னு சொல்லி பார்த்தேன்னா, ஈவன் நம்ம தாத்தா பாட்டிலாம் கூட அந்த பாட்டிகள்லாம் சமைக்கும் போது கூட
தொடர்ந்து ஒரு கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்பா, இல்லை ஒரு கந்தகுரு கவசம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்பா. இன்னும் ஒரு சில பாட்டிகள் இன்றளவும் பார்க்கலாம், ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லிகிட்டே சமைக்கிற பாட்டிகள்லாம் இருப்பா, ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லிகிட்டே சமைக்கிற பாட்டிலாம் இருப்பா. ஏன்னா நம்ம மனசுல சுக துக்கம் என்பதெல்லாம் கலந்துதான் இருக்கும். எப்பொழுதுமே ஒரே மாதிரி மனநிலையில் இருக்க முடியாது, எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா அந்த நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எந்த விதமான தாக்கமும் அந்த உணவிலே உண்டாக்கி விடக்கூடாது என்பதற்காக இது போன்ற விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உச்சரித்து கொண்டே அவர்கள் சமைப்பார்கள். அல்லது ஒரு கந்தசஷ்டி கவசத்தை உச்சரித்து கொண்டே சமைக்கும் பொழுது இவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறை உணர்வுகள் அந்த உணவிலே சென்று இறங்குவதில்லை. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், வெளியில் போய் சாப்பிட்றோம்னு சொன்னால் அவர்கள் அத்தனை பேரும் இந்த விதிமுறைகளை கடைபிடித்து சமைப்பவர்களாக இருப்பார்களா? யோசிச்சு பாருங்களேன். இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் சமைக்கக்கூடிய அந்த குக்கு அப்போ தான் முதலாளிகிட்ட திட்டு வாங்கியிருப்பார், இல்லை அவருடைய வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், அவர் அந்த மனநிலையோடு தானே சமைச்சு போடுவார். அப்படி அவர் சமைக்கின்ற உணவிலே அவருடைய உணர்வு என்பது கண்டிப்பாக கலந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வேறு விதமான பலன்களை இவர்களுடைய உடம்பிலே உண்டாக்கி விடும் பொழுது, இவர்கள் மடி ஆச்சாரத்தோடு ஒரு பூஜையை செய்கிறார்கள்னு வச்சுக்கும் பொழுது அந்த பூஜையினால் உண்டாகக்கூடிய பலன்களிலே வேறுபாடு என்பது விடுகிறது அல்லவா? இதை குறிப்பா பார்த்தோம்னா யாரெல்லாம் கடைபிடிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆத்து வாத்தியார், இல்லை குடும்ப புரோகிதர் அல்லது கோவிலினுடைய குருக்கள் அப்படின்னு இருக்கிறவரெல்லாம் இந்த மாதிரி விதிமுறைகளை கடைபிடிச்சுட்டு இருக்கா. வெளியில எங்கேயுமே சாப்பிட மாட்டோம் சொல்லி. எதற்காக என்று சொன்னால் இந்த உலக நன்மையை வேண்டி அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோவிலில் ஒரு குருக்கள் இருக்கார், அவர் வெளியில எங்கேயுமே சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொன்னா அவர் உலக நன்மைக்காக அந்த இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உணர்வானது அங்கே ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். அவர் சாப்பிடுகின்ற சாப்பாட்டின் மூலமாக அவருடைய உணர்வு எந்த விதத்திலும் அது டிஸ்டர்ப் ஆயிடவே கூடாது. அவருடைய மனம் கலங்காமல் அவர் தெளிவான பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இல்லையா? ஆத்து வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் இந்த குடும்ப நலனை கருதி சங்கல்பம் பண்ணிட்டு இருப்பார். இந்த குடும்ப நலனுக்காக அவர் ஆச்சாரிய வரணம் வாங்கிட்டு அவர் ஹோமத்தை பண்ணிட்டு இருப்பார். தான் செய்கின்ற ஹோமத்திற்கான பலன் முழுமையாக அந்த எஜமானனை சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இது போன்ற கடுமையான விரதத்தினை கடைபிடிக்கிறார். ஆக நாம் சாப்பிடுகின்ற உணவிற்கும் அதனை சமைப்பவர்களுடைய உணர்விற்கும் நாம் அதை சாப்பிடும் பொழுது அதனால் உண்டாகக்கூடிய உணர்விற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு என்பதனால்தான் பரான்னம் சாப்பிடாதே, மடி ஆச்சாரம் பார்ப்பவர்கள் பரான்னத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள். இது போக இன்றைய காலத்திலே இது சாத்தியம்தானா என்று சொன்னால் அடியேனுக்கு தெரிந்தே நூற்றுக்கணக்கான பேர் அதுபோல் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யாருமே பரான்னம் சாப்பிடுவதில்லை. இவர்கள் அனைவருமே இந்த லோக க்ஷேமம் வேண்டி, இந்த உலக நன்மையை வேண்டி யாகாதி கிரியைகளை செய்து கொண்டு இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் நம்ம ஒரு மூட நம்பிக்கை என்று கருதாமல் இதிலேதான் இவர்களால் தான் இந்த உலகத்திலே, அதாவது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்றா இல்லையா? இது போன்ற மனிதர்களால் தான் இந்த உலகத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகமானது சுபிக்ஷமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.